கோயம்புத்தூர்ல வந்து விஓசி பார்க்ல வந்து அரசு பொருட்காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. சம்மர்ல எப்பயுமே போடுவாங்கல்ல, அதனால அது போயிட்டு இருந்தது. முன்னெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி போயிருக்கோம். இப்ப எல்லாம் வந்து போறதே இல்லை. சரி நாங்க கசின்ஸ் எல்லாருமா சேர்ந்து போலாம், கிட்ஸுமே எங்கேயாவது போகணும்னு கேட்டதுனால அங்கதான் போலான்ட்டு கிளம்பி போனோம். ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு, பயங்கர கூட்டம். அன்னைக்கு சண்டே வேறையா, மொத்த கோயம்புத்தூரும் அங்கதான் இருந்தது. கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். சரி கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் போயிட்டு வந்துருவோம், ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸிபிஷன்லாம் பார்த்து பசங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு நினச்சிதான் போனோம். கடைசியில் கார் பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எக்ஸிபிஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி வேண்டான்னு டிசைட் பண்ணி வேற எங்கேயாவது போகலாம், என் பசங்க கண்டிப்பாக எங்கேயாவது போனோம், திரும்ப வீட்டுக்கு போயிடாதீங்கன்னு ஆளாளுக்கு புலம்புனதுனால திரும்ப நாங்கள் வந்து பீலமேடில் இருக்க பவுன்சி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போனோம். அங்கே வந்து போனோம். அது கொஞ்சம் ஆம்பியன்ஸே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரைஸும் ஃபுட் ரேட்டுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எதிர்த்தாப்புல ஒரு மாங்காய் மரம், நிறைய மாங்காய்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் உள்ளே போயிட்டு பசங்களுக்கு வந்து பே பண்ணிட்டு நாங்களும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு எல்லாருக்கும் டேபிள்லாம் இருந்துச்சு, அதில் உட்காந்துட்டோம். ஒரு கிட்டுக்கு 800 ருபீஸ் விளையாடுறதுக்கு. எல்லாரையும் விளையாட விட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். சாண்ட்விட்சு, பாஸ்தா, அப்புறம் ஆந்திரா ஸ்பைசி சிக்கன், பீஸா, லைம் ஜூஸ், இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் எல்லாருமா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் விளையாடிட்டு வர வரையும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக முடிஞ்சிருச்சு. எக்ஸிபிஷன் போயிருந்தால் இந்த அளவுக்கு ஆயிருக்காது. ஆனால் நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. ஆனால் எக்ஸிபிஷன் எடுக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் போகணும்.